பிசினஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையும். பொருளாதாரத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல போடலாமா? தொடக்கத்துல சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் 3ஆம் இடத்துல. அதுவும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம். 7.5 சனியில நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சிவபெருமானை எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டின் நிகழும் தமிழ் பரபவ வருடம் தமிழ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள் மூலமாக ராசி பலனை நம்ம காண்க இருக்கின்றோம். 12 ராசிகளிலேயே 11ஆம் வீடாகிய கும்பராசியை பற்றி நாம காண்கிறோம். இந்த தமிழ் வருடத்தில் தொடக்கத்தில் கிரக நிலைகள் கும்பராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு முதல்ல பார்த்திடலாம். கும்பராசியை பொறுத்தளவுக்கும் தொடக்க காலகட்டத்தில் வருடாந்திர கிரகங்களாகிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி பெற்று உட்கார்ந்திருக்கிறார். ராகு ராசியிலேயே அமைந்திருக்கிறார். கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடமாகிய சிம்மத்தில் அமைஞ்சிருக்கிறார். அதாவது 2ஆம் இடம் குடும்பஸ்தானகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானகம் பூர்வீக ஸ்தானகத்தில் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானும், 7ஆம் இடம் கலஸ்திரம் திருமணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவானும், ஜென்மத்தில் ராகு பகவானும் அமைந்திருக்கிறாங்க. இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்குமே கும்பம் நிறைகுடம் கலசம்னு சொல்லுவாங்க. நிறைகுடம் தழும்பாதும்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு எந்த சூழலையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனோபாவம் இவங்களுக்கு இருக்குது. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே இவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருவாங்க. மனசுக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா வெளியில மட்டும் அவ்வளவு சீக்கிரம் இவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. சனியினுடைய ஆதிக்கம் கொண்டது. சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட கும்பராசி இப்ப 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீண்டும் கும்பத்தையே பார்க்கிறார். அப்ப கும்பத்தை பார்க்கும்போது இவங்களுடைய ராசினால இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னொரு பக்கம் இருக்கும். ஆனா தானது விலகி போயிருக்கு. ஒரு 10 நாள் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சே அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த 10ஆவது நாள் அது அப்படியே அதுக்கு ஒரு வழி பிறந்துடும். அப்ப இவங்க வாழ்க்கை எப்படின்னா இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையே போயிருச்சுது. கொஞ்ச காலம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். தப்புன்னு ஏதோ விதத்துல ஒரு பிரச்சனை உருவாக்கி கொடுத்துரும். வெண்ணெய் திரண்டு வரத்துல பானை உடையிற மாதிரி. ஒவ்வொரு முயற்சிக்கு பார்ப்போம் வெற்றி பெறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அப்படியேப்பட்டவங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி 5 இருக்கிற குரு பார்வை 5 இருக்கிற குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறாரு. இது இவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. ஏன்னா குரு நின்ற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சிறப்பு. குரு பார்வைக்கு ஒரு யோகம் உண்டுங்க. அதே போல இந்த கும்பத்துக்கு 2-11 கோடி அதிபதி தான் குரு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானகம் குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் தான் இன்னைக்கு 5ல் இருந்து பார்க்கிறாங்க. அப்ப குடும்பத்துல 7.5 சனியால ஏற்படுத்த வரக்கூடிய தொல்லைகள், 7.5 சனியால வரக்கூடிய ப்ராப்ளம், 7.5 சனி ஏற்படுத்திட்டு இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பகவான் 75% குறைச்சிருவார். 75% இந்த குரு பகவான் இவங்களை இப்ப பாத்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி லைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கணும். ஏன்னா 7.5 சனி ஒருத்தர் அறியாமை ஆக்கும், முட்டாளாக்கும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு கண்டுபிடிக்க முடியாத பண்ணிவிடும். நண்பனும் விரோதியாவான்,
உறவுகள் கெட்டு போகும். இந்த மாதிரி நேரத்தில் போய் இரும்பு வண்டி வாகனங்கள் மேல போய் முதலீடு போடக்கூடாது. அடுத்தவங்களுக்காக போய் முன்னணிக்க கூடாது. முதல்ல அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு போய் நம்ம ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா இந்த 7.5 சனி சூழ்ச்சி, சோதகம், எதிர்ப்பு இது எல்லாம் உருவாக்கும். அப்ப இதுல இருந்து விடுபடணும்னா நம்ம எந்த விஷயத்துக்குமே பொறுமை என்பது மிகப்பெரிய முக்கியமா பயன்படுத்தணும். அந்த பொறுமையை நீங்க முக்கியமா பயன்படுத்தும் போது இந்த குரு பார்வை உங்களுக்கு சாதகமா மாறும். அப்பதான் உங்களால சமாளிச்சு இந்த வருடத்தை கரெக்டா உங்களால கொண்டு போக முடியும். ஜென்மத்திலேயே ராகு பகவான் உட்கார்ந்து இருக்காரு. உங்களுக்கு அப்பப்போ சோர்வுத்தன்மை ஏற்படும். ஒரு மீடியமான நடுத்தரமான வயதில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சோர்வுத்தன்மை ஏற்படும். பிசினஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையும். பொருளாதாரத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல போடலாமா, செய்யலாமா, செய்யக்கூடாதானுங்கிற மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடக்கும். நம்ம கூட ஒர்க் பண்றவங்களே நமக்கு ஒரு ஆப்போசிட்டா இருப்பாங்க. நாம யாரு நல்லா இருக்குன்னு நினைச்சோமோ அவங்க நமக்கு ஆப்போசிட்டா மாறுவாங்க. இப்ப இது எல்லாம் நடுத்தர உள்ளவர்களுக்கு நடந்துட்டு இருக்க டைம். திருமணத்துக்காக இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு போல் கொடுப்பவரும் இல்லை, கேது போல் கெடுப்பவரும் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல கேது பகவான் அமைஞ்சிருக்காரு. தொடக்கத்துல சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் 3ஆம் இடத்துல. அதுவும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. உங்களுக்கு பொறுத்தளவுக்குமே இந்த நேரத்துல திருமணம் அமையும். ஆனா பொறுமை இருக்கணும். உங்களுக்கு பழகிற இடத்துல பெண்கள் இடத்துலையும் பெண்கள் ஆண்கள் இடத்துலையும் பொறுமையும் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கையும் அளவாதான் வைக்கணும். அளவில்லாம வச்சீங்கன்னா கேது பகவான் ஏதாவது ஒரு வகையில அவர் வேலையை காட்டிடுவார். அவமானப்படுத்தலாம், தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளாகலாம். வாழ்க்கை துணையும் அப்படித்தான். ஒரு பொண்ணு பார்க்க போகக்கூடிய இடத்துல, ஒரு வரன் பார்க்கிற இடத்துல ரொம்ப நிதானமா பொறுமையா நம்ம கடைபிடித்தாதான் வாழ்க்கை அமையும். இவங்களை பொறுத்தளவுக்குமே இந்த நேரத்துல இந்த குரு பார்வை லக்ன ராசிக்கு இருக்கிறதுனால நல்லது நடக்கிற வாய்ப்புகள் நிறைய திருமணத்துக்காக இருந்தாலும் சில தாமதமாகிற வாய்ப்புகள் இருக்குது. காரணம் கூட சுக்கிர பகவான் தொடக்கத்திலே இருக்கிறாரு. உச்சம் பெற்ற சூரிய பகவானோட கஸ்தஸ்தானத்தை விட கஸ்தரகாரகன் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல மறைந்திருக்கிறாங்க. அப்ப ஆரம்பம் இவங்களுக்கு கொஞ்சம் தடுமாட்டம் திருமண லைஃப்ல வரும். திருமணம் வாய்ப்பு குடும்பம் அமைஞ்சிருக்கிறவங்களுக்கே கூட கணவன் மனைவிக்குள்ள போராட்டம் வந்துடும். இல்ல குடும்பத்தை சேர்ந்த சொந்த பந்தத்திட்ட போராட்டம் வந்துடும். இல்ல குழந்தைங்க வாய்ப்புகளை பார்க்கும்போது இன்னும் சரியா அமைக்க முடியலையா அமையலையாங்கிற வருத்தம் வரும். இது எல்லாம் இந்த நேரத்தில் இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பா இருக்குது. அடுத்தது உங்களுக்கு இப்ப 7.5 சனி. 7.5 சனியில நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். சிவபெருமானை சிவன் வழிபாடு வச்சுக்கங்க. பிரதோஷத்துல வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். பிரதோஷத்தை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடுகள் செய்யறீங்களோ, அதுவும் சனிக்கிழமை ஒரு பிரதோஷத்தை தவறவே விடாதீங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க மனக்குறைகள் தீரும். குழந்தைங்க வாய்ப்போ குடும்பமோ திருமண ஸ்தானகமோ அவங்கவுங்க இந்த கும்பராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு சில அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும். அதை பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பா நீங்க பண்ணக்கூடியது சனி பிரதோஷத்தை எக்காரத்துல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதை பண்ணீங்கன்னா மட்டும்தான் வருங்காலத்துல உங்களால சமாளிச்சு இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால பேஸ் பண்ணி உங்களால சாதிக்க முடியும். ஏன்னா இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கும் 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரனும் 3 தான் மறைஞ்சிருக்கிறாரு. பெரியவங்க கிட்டே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க முடியாது. அவங்களாலையும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில தொழிலுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இந்த தமிழ் வருடப்பிறப்புல நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லி உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தெளிவா நீங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு முடிவெடுங்க. எந்த காரியத்துக்கும்
உங்களால் வெற்றி பண்ண முடியும். உங்கள் சுய ஜாதகம் தான் உங்கள் லைஃப்பை தீர்மானிக்கும். அதை நீங்கள் நல்லா தெளிவாக ஒரு முறை பார்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேக டவுட்டு கேட்கணும்னா கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். இந்த புது வருட பலன் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக நீங்கள் நினைத்ததை வெற்றியாக்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.